கார் மாதிரி ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஈவினிங் vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் வரைக்கும் நான் என்னெல்லாம் சமைக்கிறேனோ அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இன் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கனாக்கா 3:30 ஆயிருந்தது. ஃபஸா தூங்கிட்டு தான் இருந்தான். ஸோ நான் மெதுவாக கதவு மூடிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். டின்னருக்கு ப்ரிப்ரேஷன்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா கீழே சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் திங்ஸ் ஆர்டர் பண்ணிட்டேன். அதுதான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து டின்னர் ரொம்ப சிம்பிள் தான். கிரில் சிக்கன் தான் செய்ய போகிறேன். பட் வந்து இது வந்து ஹரியாலி கிரில் சிக்கன் செய்ய போகிறேன். ஸோ நாங்கள் டெய்லியும் வந்து இது தான் சாப்பிடுவோம். இப்போது ரீசெண்டாக ஏன்னா கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் மோஸ்ட்லி டின்னரில் வந்து கிரில் சிக்கன், சாலட், அதுக்கப்புறமா ஹுமோஸ், அவ்வளோதான். இதுதான் நாங்கள் டெய்லி சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ ஒரு 1 வீக்காக இதுதான் சாப்பிட்டுட்ருக்கோம். சரி, இதோட ரெசிபியும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்து இந்த வீடியோ எடுத்தேன். நீங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா நான் இந்த பாத்திரம்லாம் கழுவி வச்சுருந்தேன். அதை தான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டாக தூங்குற வரைக்கும் சீக்கிரமாக என்னோடய வேலையெல்லாம் நான் முடிக்க ட்ரை பண்ணுவேன் மோஸ்ட்லி. ஸோ இந்த ஸ்பாஞ்ச் கிளாத் வந்து பார்த்திங்கனாக்கா 3 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது. இது ஜஸ்ட்டு அழுக்கு மட்டும்தான் ஆகிடுச்சு. இது நல்லா கிளியிற வரைக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னாக்கா, இங்கே ஒரு ஜக்கில் கொஞ்சமாக குளோரெக்ஸ் சேர்த்துக்கிட்டேன். குளோரெக்ஸ் வந்து ஆக்சுவலாக லிக்விட் ப்ளீச் தான். உங்கள்கிட்ட எந்த பிராண்டோட லிக்விட் ப்ளீச் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஜஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். அண்ட் இது நல்லா டைல்யூட் பண்ணுறதுக்காக நான் இதில் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்பாஞ்ச் கிளாத்தில் இருக்குது இல்லையா, இது வந்து இதில் நல்லா ஊற வச்சிடணும். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். ஸோ அது ஊற வச்சாச்சு. சரி, அடுத்தது இங்கே நான் சிக்கன்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதான் கிரில் சிக்கன், ஹரியாலி கிரில் சிக்கனுக்கான ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு மேரினேட் பண்ணி வச்சிடணும் இல்லையா. ஏன்னா வந்து இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட 4 மணி ஆச்சு. ஸோ நாங்கள் வந்து ஒரு 9 o'clock நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா மேரினேட் பண்ணி அது நல்லா கரெக்டாக இருக்குமே அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் இங்கே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பாதி கட்டு அளவுக்கு புதினா நல்லா இந்த மாதிரி லீவ்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு பாதி கட்டு அளவுக்கு கொத்தமல்லி, அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவும் எடுத்துக்கலாம். அண்ட் சிக்கனும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஹோல் சிக்கன் இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் வந்து ஸ்லிட்ஸு கட் பண்ணிட்டேன் நானே. ஸோ பாருங்கள், இப்போ இதுக்கெல்லாம் நான் ஸ்லிட்ஸ் போடலை. ஸோ இப்போ இதுக்கு போடுறேன். இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிக்கிட்டோன்னா நல்லா மசாலாவும் அந்த சிக்கனுக்குள்ளே போயிருக்கும். நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் சிக்கன். ஸோ நான் வந்து எப்போவுமே ஸ்கின் எடுத்து தான் வந்து சிக்கன் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் ஸ்கின்னோட செஞ்சிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ கொத்தமல்லி புதினாவும் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த கொத்தமல்லி, புதினா, அப்புறமா வந்து பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். அண்ட் இது கூடவே வந்து பார்த்திங்கனாக்கா நான் தயிரும் சேர்த்துக்கிறேன். ஸோ தயிர் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போது ஒரு பவுலில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே நம்ம அரைச்ச இந்த மசாலா இருக்கு இல்லையா, அதுவும் சேர்த்துக்கணும். அப்புறமா ட்ரை ஸ்பைசஸில் என்னன்னு பார்த்திங்கனாக்கா கசூரி மேத்தி ஒரு 1 டேபிள் ஸ்பூன்,
அதுக்கப்புறமா கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன், சீரகப்பொடி 1/4 டேபிள் ஸ்பூன், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் சேர்த்துக்கக்கூடாது, நான் ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுவே காரம் போதும். மிளகாத்தூள் தேவை சேர்த்துக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூளும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அப்புறம் லெமன் ஜூஸ், நான் 1 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டேன். ஸோ தயிர் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் பாதி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. அண்ட் கொஞ்சமாக இங்கே நான் க்ரீன் ஃபுட் கலரும் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நான் நல்லா ஒரு கலர் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், எல்லா சிக்கன் பீசஸ்லேயும் மசாலா நல்லா தடவிட்டு இதை நம்ம வந்து மேரினேஷனுக்காக வச்சுட்டேன். ஒரு மேலே வந்து கிளிங் ரேப்பில் கவர் பண்ணி ஒரு மினிமம் 4 hours நம்ம மேரினேட் பண்ணணும். அப்போ தான் வந்து மசாலா நல்லா ஊறி இருக்கும் அந்த சிக்கனுக்குள்ளே. ஸோ இன்றைக்கி ஃபஸாக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு பவுலில் எக் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது எல்லாமே சேர்த்து ஃபோர்க் வச்சு நல்லா நான் விஸ்க் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸி இந்த ரெசிபி. ரீசெண்டாகவே நான் ஃபஸாக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப விரும்பி சாப்பிட்றான் இது, அண்ட் ஹெல்தி தான் இது. ஸோ அதனால் இது நான் அப்பப்போ செஞ்சு கொடுத்துருவேன் அவனுக்கு. அண்ட் சம்டைம்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ இங்கே நான் ஒரு 2 ப்ரெட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி சைட்ஸ் வச்சு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் ஃபஸா வந்து சாப்பிட மாட்டான் சைட்ஸு. ஆஸ் யூஷுவல் மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்கள்லாம் வந்து இப்படி தானே இருப்பாங்க, சைட்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா. அதனால் நான் சைட்ஸ் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ப்ரெட்டை கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ டைம் வந்து 5:30 மணி ஆச்சு. ஃபஸா இப்போ தான் எந்திரிச்சிருக்கான். மொபைல் பார்த்துட்டு பாருங்கள், கால் என்னமோ ஆட்டிட்டு ஜாலியாக பார்த்துட்ருக்கான் அவன். ஸோ அவனுக்கு வந்து சரி ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செஞ்சு கொடுத்துடலாமே அப்படின்ட்டு இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிட்டேன். ஸோ பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் பீசஸ்லாம் வந்து இந்த மாதிரி அந்த எக் மிக்சரில் டிப் பண்ணி டைரெக்டாக போட்டுருணும். ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்நாக் இது. கண்டிப்பாக வீட்டில் டாட்லர் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ நானும் வந்து பார்த்திங்கனாக்கா எப்போவுமே ஸ்நாக்ஸ்க்கு இந்த ஒரு ரெசிப்பியும் வந்து நான் கொடுப்பேன். அண்ட் இன்னும் நிறைய ரெசிபீஸ் நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் இப்போ ரீசெண்டாக ஃபஸாக்கு. ஸோ அது எல்லாமே நான் ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் அப்படின்ட்டு. நான் இன்ஷால்லா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், ஒரு சைடும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் இது ரெடி ஆகிடும். ஹார்ட்லி ஒரு 4 to 5 மினிட்ஸ் தான் இது குக் பண்ணுறதுக்கு. ஸோ நல்லா ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன் தான், அதனால தான் இது செஞ்சு கொடுத்துட்டேன். ஸோ அவனும் சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு இருந்தான். அண்டு டைம் வந்து 7 மணி ஆச்சு. ஆக்சுவலாக வந்து நான் அதுக்கப்புறம் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். நான் டியூஷனும் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஒரே ஒரு பையனுக்கு மட்டும் தான் டியூஷன் எடுக்கிறேன். ஸோ அந்த பையன் இப்போ தான் போனான். சரி அவனை அனுப்பிட்டு மறுபடியும் கிச்சனுக்கு வந்துட்டேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாலட் செய்யலாம் அப்படின்ட்டு இங்கே நான் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்தேன். ஸோ நாங்கள் டெய்லி வந்து ஒரு கேப்சிகம் கண்டிப்பாக நாங்கள் டயட்டில் சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ ஆரஞ்ச் கேப்சிகம், ரெட் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம் இதெல்லாம் வந்து நாங்கள் டெய்லி பேஸிஸில் சாப்பிட்டு தான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி ரெட் அவைலபிளாக இருக்கிறதுனால இன்றைக்கி இதுதான் எடுத்திருக்கேன். ஸோ இது கூடவே லெட்யூஸும் இருந்துச்சு இன்றைக்கி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் வெஜிடபிள்ஸ் எடுப்பேன். கேரட் கொஞ்சமாக, லெட்யூஸ் கொஞ்சமாக, இது எல்லாமே சேர்த்து சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிப்பேன்.
ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வெஜிடபிள்ஸ் போட்டு தான் வந்து சாப்பர் யூஸ் பண்ணுவேன். நிறைய போட்டோன்னா அது அப்படியே வேலையே செய்யாது, ரொட்டேட்டே ஆகாது அந்த பிளேடு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் வந்து சாப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பாருங்கள், நல்லா ஃபைன்லி சாப்ட் ஆகிடுச்சு. இது எல்லாமே வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், என்னோடய சாலட் ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். இப்போ ஜஸ்ட்டு நான் இதில் சால்ட் அண்ட் பெப்பர் அண்ட் கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸும் சேர்த்துக்க போகிறேன். ஸோ வேறு எது ட்ரை ஸ்பைசஸும் வந்து சேர்த்துக்க மாட்டேன். ஜஸ்ட்டு சால்ட், பெப்பர், அப்புறம் லெமன் ஜூஸ், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், நல்லா ஒரு ஹெல்த்தியான, சூப்பரான, ஈஸியான ஒரு சாலட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் ஈவன் ஃபஸாக்கும் இது வந்து நிறைய தடவை கொடுத்துருக்கேன். ரொம்ப ரேர் தான் சாப்பிட்றது, பட் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் அவனுக்கு வந்து இந்த மாதிரி ரா வெஜிடபிள்ஸ் கொடுக்கறதுக்கு. குக்டு வெஜிடபிள்ஸை விட இந்த மாதிரி ரா கொடுக்கறது தான் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே நான் டிஷ்ஷஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்து வாஷ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு சைடில் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து நான் அந்த ஸ்பாஞ்ச் கிளாத்து ஊற வச்சுருந்தேன், அதுவும் வாஷ் பண்ணுறதுக்காக சிங்கில் போடணும் குளோரெக்ஸ்லாம். ஸோ பாருங்கள், ஸ்பாஞ்ச் கிளாத்து அப்படியே புதுசாக வந்திருக்கு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் குளோரெக்ஸு. நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய யூஸ் பண்ணுவேன். ஸோ இது ஜஸ்ட்டு தண்ணியில் ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். ஸோ நம்ம யூஸ்வலாக அந்த டிஷ்வாஷிங் ஜெல்லு இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணாது. குளோரெக்ஸ் தான் வந்து நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஸோ ஜஸ்ட்டு ஒரு ட்வைஸ் இன் அ வீக் நான் இந்த மாதிரி வாஷ் பண்ணிப்பேன். இது பாருங்கள், எவ்வளோ நல்லா க்ளீனாக நீட்டாக வந்திருக்கு. இப்போ தான் புதுசாக எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ சிக்கன் க்ரில் பண்ணுறதுக்கு அதுவும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே நான் ஒரு ஃபாயில் பேப்பர் மேலே தான் வந்து இந்த சிக்கன் பீசஸ்லாம் வச்சுட்டேன். நான் அந்த க்ரில் ட்ரே வந்து அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ ஜஸ்ட்டு 4 பீசஸ் தான். ஸோ அதுதான் இங்கே வச்சு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இதுக்கு மேலே நான் வந்து ஆயில் ப்ரஷ் பண்ணிப்பேன். ஸோ நான் வந்து இங்கே நார்மல் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் கூட எடுத்துக்கலாம். இப்போது எங்கள் வீட்டில் ஆலிவ் ஆயில் அவைலபிளாக இல்லை, அதனால தான் நான் இங்கே கெனோலா ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய குக்கிங் ரேஞ்சில் நான் வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து டெம்ப்ரேச்சர்லாம் செட் பண்ண முடியாது, வெறும் ஜஸ்ட்டு ஹீட் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ மேலே அண்ட் கீழே பர்னர் இருக்கும். ஸோ மேலே இருக்கிற பர்னர் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு, கீழே இருக்கிற பர்னர் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நான் இது குக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த குக் பண்ணுற டைம்லேயே வந்து பார்த்திங்கனாக்கா பாத்திரம்லாம் நல்லா கழுவி வச்சுட்டேன். பாருங்கள், நல்லா க்ளீன் ஆகிடுச்சு இப்போது கிச்சனு. ஸோ 20 மினிட்ஸ் அது அந்த குக் பண்ணுறதுக்குள்ளே என்னோடய இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிடுவேன். ஸோ பாருங்கள், இதுவும் வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ டர்ன் பண்ணி அகெயின் இது மேலே ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 20 மினிட்ஸ் நான் குக் பண்ண போகிறேன். அதே மாதிரி மேலே இருக்கிற பர்னரில் ஹை ஃப்ளேமில் வச்சு, கீழே இருக்கிற பர்னர் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறேன். ஸோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு நல்லா ஹெல்த்தியான ஜூஸியான சிக்கன் ஹரியாலி கிரில் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வெளிலேருந்து தான் ஹுமூஸ் வாங்கியிருந்தோம். ஸோ இன்றைக்கும் வந்து நான் ஹுமூஸ் செய்யலை, வெளிலேருந்து தான் வாங்கினேன். கண்டிப்பாக ஒரு தடவை நான் ஹுமூஸோட ரெசிபியும் போடுறேன். ரொம்ப ஈஸி தான் அது செய்கிறது. ஸோ இன்ஷால்லா நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டோம். நீங்கள் பாருங்கள், கொஞ்சமாக சாலட் அப்புறம் சிக்கன் வச்சுருக்கேன். நான் இங்கே பிரெஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரெஸ்ட் பீஸ் தான். ஸோ இது இந்த மாதிரி ஹும்மூஸில் நல்லா டிப் பண்ணிவிட்டு, ஹும்மூஸ்னு கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இங்கே வந்து ஹும்மூஸ் வாங்கினேன் இல்லையா, அங்கேயே வந்து இந்த ஹும்மூஸும் கொடுத்துருந்தாங்க.
ஸோ அந்த ஹுமூஸ் மேலே இந்த மாதிரி எல்லாம் சாலட், சிக்கன் அப்புறம் ஹுமூஸும் வச்சு அப்படியே சாப்பிட்டோன்னா சும்மா தாறுமாறாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர், அல்லா ஹாஃபிஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.